ஆலய தரிசனம். இறை உண்டு, இறை நம்பிக்கை உண்டு. சிலர் ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள், சிலர் மேலோட்டமான நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் சிலருக்கோ நம்பிக்கை இல்லாமலும் இருக்கும். இந்த உலகில் நம்மை காக்கும் சக்தி, நம் சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி, இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தி, எல்லாவற்றையும் ஆட்டிப்படைக்கும் சக்தி என்று நாம் நம்புவது இறைவனைத்தான். சரிதானே? உலகமும் அவனே, உலகில் இருக்கும் உயிர்களிலும் அவனே என்று கூட நாம் சொல்லலாம். இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டுமல்ல, விஞ்ஞான அறிவியல் கலந்த ஆன்மீகம் என்பதை நம் முன்னோர்கள் நன்கு உணர்ந்து வைத்திருந்தார்கள். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் விஞ்ஞானத்தை அறிவியலாகவே பெரிதாக கருதுவார்கள். அது அவரவர் புரிதல் என்று சொல்லலாம். இறைவன் இவ்வுலகில் இருந்தான், இருக்கிறான், இருப்பான் என்று சொல்ல பல சாட்சிகளை எடுத்து சொல்லலாம். கோயில்கள், வேதங்கள், பூஜைகள், அடியார்கள், சமய குரவர்கள், தொண்டர்கள், சிற்ப கலைகள், பக்தர்கள் என இறை சக்தியுடன் கூடிய பரிமாணத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். நமது சமயத்தில் தெய்வங்கள் அவதாரங்கள் பல உண்டு. தெய்வங்கள் ஒன்றானாலும் அவதாரங்கள் மனிதனின் ஒவ்வொரு விதமான தேவைகளை பூர்த்தி செய்ய வந்ததோடு மனித குலத்தை நல்வழிப்படுத்த வந்த பெரும் சக்தி என்றே சொல்லலாம். பல தெய்வங்கள் இருந்தாலும் முதன்மையான தெய்வமாக சக தெய்வங்களும் முன்னிறுத்தியது விநாயகரைத்தான். நமது இந்து சமயத்தின் ஸ்தாபகர் ஆதிசங்கரர் விநாயகர் வழிபாட்டை காண பத்தியம் என்று அடையாளப்படுத்தி கொடுத்தார். வினையாவும் விலகட்டும் விநாயகா, ஆனை முகத்தோனே அபயம் தா. விநாயகர் அவதார நிகழ்வு நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என சொல்வதுண்டு. ஆனால் விநாயகர் மரத்தடி, குளக்கரை, ஆற்றங்கரை, ஏரி ஓரம், கிணத்தடி, தெருக்கள் என எல்லா இடங்களிலும் இருப்பவர். நமது சமயத்தில் மற்ற தெய்வங்களை வழிபட்டு பின்தொடரும் பக்தர்கள் கூட விநாயகருக்கு தங்கள் வீட்டு வாசலில், தெருவில் சிறு கோயில் அமைத்து வழிபட்டு வருவதை நாம் பார்த்திருப்போம். இப்போதெல்லாம் தெருக்களில் இருக்கும் விநாயகர் கோயில்களில் கூட சிறப்பான வழிபாடும் திருவிழாவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவை எல்லாமே இறை நம்பிக்கையின் செயலாகும். அபயம் தா, துணையாக நீ இங்கு போதுமையா, தும்பிக்கையால் நீயே அருள்வாயையா. பிள்ளையாருக்கென 6 படை வீடு கோயில்களும் இருக்கின்றன. பிள்ளையார்பட்டி போன்ற பிரசித்தி பெற்ற பெருங்கோயில்களும் இருக்கின்றன. பக்தியால் முளைத்த சிறு விநாயகர் கோயில்களும் இருக்கின்றன. அதில் ஒன்றாக செங்கல்பட்டு மாவட்டம் எண்டத்தூர் சின்ன ஆலப்பாக்கத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சக்தி செல்வ விநாயகர் கோயில். செல்வ விநாயகர் கோயில் 200 ஆண்டுகள் பழமையானது. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பார்களே, அதுபோலத்தான் இந்த ஆலயம் சிறிதாக இருந்தாலும் உள்ளே அருள்பாலிக்கும் விநாயகரின் சக்தியோ மிக பெரிது. அழகோனே மலரடியை வணங்கிடுவோம், பக்தர்களுக்கு அருள்வாயே, உன்னை தினம் சரணடைந்தோம். அழகான அமைதியான இயற்கை சூழலில் சிறிய அளவிலான கோயிலாக ஸ்ரீ சக்தி செல்வ விநாயகர் கோயில் அமைந்திருக்கிறது. நுழைவு வாயிலின் வலதுபுறம் சிறிய விநாயகரும் உள்ளே ஸ்ரீ சக்தி செல்வ விநாயகரும் அருள்பாலிக்கின்றனர். சக்தி விநாயகர், செல்வ விநாயகர் என விநாயகர் பற்பல பெயர்களை கொண்டிருக்கிறார்.
ஆனால் இந்த தலத்தில் சக்தியும் செல்வமும் சேர்ந்த விநாயகராக அருள் பாலிக்கின்றார். விநாயகரை வலம் வந்து வணங்கி வழிபட்டால் கிரகங்களின் துன்ப காலத்திலிருந்து விடுபட்டு விடலாம். தடைகள் அகலும், வெற்றி கிடைக்கும், ஞானம் பெருகும், அறிவு வளரும், செல்வம் செழிக்கும், புகழ் கூடும் என்பது ஐதீகம். இந்த சக்தி செல்வ விநாயகர் நாம் உற்சாகத்துடன் இயங்க சக்தியையும் நலமாக வாழ செல்வத்தையும் நமக்கு அருள்கின்றார். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். சங்கடம் தீர்ப்போனே சங்கரனின் மூத்தோனே, சங்கடம் தீர்ப்போனே சங்கரனின் மூத்தோனே, மோதக பிரியோனே மூஷிக வாகனனே, தும்பை பிரியோனே துயர்கள் துடைப்போனே, ஆதி மூலமே வேத முதல்வனே மூல பரம்பொருளே முழு முதல் தெய்வமே. நித்திய அபிஷேக பூஜையும் விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜையும் நடத்தப்படுகிறது. இங்கே நவக்கிரகங்களையும் தனி பீடத்தில் 12 வருடங்களுக்கு முன்புதான் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அவர்களுக்கும் பூஜை நடத்தப்படுகிறது. பொதுவாக ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். அதை இந்த ஆலயத்திலும் சரியாக பின்பற்றி 2001, 2013, 2025 வருடங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. கும்பாபிஷேகம் முடிந்து மண்டலாபிஷேக பூஜையும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதனை ஒட்டி சுவாமிக்கு சங்காபிஷேகமும் அபிஷேக ஆராதனையும் நடத்தப்பட்டது. ஏழையர் தெய்வம் என போற்றப்படும் கணபதியை நாம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே என்ற திருமூலர் திருமந்திர வரிகளை சொல்லி வழிபட்டு அருள் பெறுவோம். கவலை தீர கணநாதன் காலை பிடித்திடுவோம். ஆலய தரிசனம்.